வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஐயங்கார் வீட்டு நெய் மிளகு பொங்கல் தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். ஆறுன பிறகும் உங்களுக்கு கெட்டியாகாம நம்ம செய்தப்ப இருந்த அதே பக்குவத்தோடவே இருக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. இது வந்து நான் வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்க பச்சரிசி பொன்னி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்ப இந்த அரிசிக்கு தண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பாசிப்பருப்பு வேக வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுக்கலாம். அது 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கங்க. 1க்கு 3 பங்குங்கிற அளவுல வச்சுக்கங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசிக்கு வச்சிருக்க தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம இப்ப அரிசி கழுவி சேர்த்துக்கலாம். அரிசிக்கு வந்து உங்களுக்கு தண்ணி வந்து கணக்கு இல்ல. நீங்க தண்ணி தாராளமாவே வச்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அரிசி வந்து நல்லா வெந்து வரும். நல்லா மலர்ந்து வரும். அதனால இப்ப அரிசிய சேர்த்தாச்சு. அரிசி நல்லா வேகட்டும். இந்த பக்கம் பாசிப்பருப்புக்கு வச்ச தண்ணியும் கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம பாசிப்பருப்ப கழுவி அதையும் சேர்த்துரலாம். இப்ப 2மே நல்லா வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க சாதம் நல்லா வெந்திருக்குது. இப்ப நம்ம கையால நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்கணும். அந்த பக்குவத்துக்கு இருந்தா தான் உங்களுக்கு பொங்கல் நல்லாருக்கும். இப்ப நல்லா மயஞ்சு நசுங்கியிருக்கு பாருங்க. இப்ப நம்ம இத அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாதத்த வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பாசிப்பருப்பும் நல்லா மலர்ந்து குழஞ்சு வெந்துருச்சு. இதையும் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நான் சாதத்த வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இத நல்லா கரண்டியால நல்லா ஒரு தடவ நல்லா குழச்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா குழஞ்சி இருக்கும்போது தான் உங்களுக்கு பொங்கல் நல்லா ருசியா இருக்கும். இது மாரி நல்லா குழச்சு எடுத்துக்குங்க. இப்ப இந்த சாதத்துல வேக வச்ச பாசிப்பருப்ப சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வெந்து மலர்ந்து நல்லா குழஞ்சி வெந்திருக்குது. இத சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப நம்ம இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போறோம். இப்ப அடுப்ப ஆன் பண்ணிக்கங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுக்குங்க. இப்போ 1 டம்ளர் அரிசியும், 1 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கணும். இந்த ரவைய கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொங்கல்ல சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் டைட் ஆகுற வரைக்கும் நம்ம இத தூவி கிளறிக்கணும். உங்களுக்கு இந்த ரவை எதுக்கு சேர்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பொங்கல் நம்ம வந்து நல்லா அரிசியும், உங்களுக்கு பாசிப்பருப்பும் நல்லா குழைய வேக வச்சிருக்கோம். அது கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருக்கும். அது கூட இது சேர்த்தா கொஞ்சம் உங்களுக்கு டைட்டா கொஞ்சம் இறுகி வரும். ஆனா உங்களுக்கு கெட்டியானா உங்களுக்கு உங்களுக்கு ஆறுன பிறகு கெட்டியாகாது. அதனால தான் உங்களுக்கு இந்த ரவைய சேர்க்க போறோம். உங்களுக்கு வெறும் அரிசியும், பாசிப்பருப்பும் இருந்ததுன்னா, உங்களுக்கு முதல்ல வந்து நீர்த்த மாதிரி இருக்கும். ஆறுன பிறகு கெட்டியாகும். இந்த ரவைய சேர்க்கும்போது, இந்த இறுகவும் செய்யும். அதே சமயம் உங்களுக்கு ஆறுனாலும் கெட்டியா உங்களுக்கு ஒரு மாரி காஞ்சு போன மாதிரி ஆகாது. அதுக்காக தான் இந்த ரவைய சேர்க்கறது. இப்ப இது நல்லா கிளறி விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்டா இருக்கணுமோ, அந்த அளவுக்கு ரவைய சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டேபிள் சால்ட் சேர்க்கிறேன். இது கூடவே துருவுன இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். கலருக்காக கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையுமே நம்ம பச்சையா அது மாரி சேர்க்கும்போது, இதோட வாசனை ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப இத நல்லா கலந்தாச்சு. இப்ப நம்ம இத தாளிச்சுக்கலாம். அடுப்புல ஒரு வாணல வச்சுக்கங்க. இப்ப நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்க ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கங்க. அத இந்த வாணல்ல சேர்த்துக்கலாம். இப்ப இதில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ, இல்ல 1 ஸ்பூனோ மிளகு சேர்த்துக்குங்க. மிளகு நல்லா பொரியட்டும். மிளகு பொரிஞ்ச பிறகு நம்ம ஜீரகத்த சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிளகு பொரிஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்த சேர்த்துக்குங்க. நீங்க விருப்பப்பட்டா இதிலேயே கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்குங்க. அதோட வாசனை ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில நான் கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்க்கிறேன். அது உங்க விருப்பம் தான். நான் இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்க்கிறேன். முந்திரி பருப்ப சேர்த்த உடனே அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, முந்திரி பருப்பு நல்லா நிறம் நல்லா சிவந்து நல்லா வந்திருக்கு. இத நம்ம பொங்கல்ல சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த பொங்கல் இப்ப பார்க்கும்போதே உடனே சாப்பிடணும் போல அவ்வளோ ஆசையா இருக்கும். அதோட டெக்ஸ்சரும், கலரும் ரொம்பவே நல்லாருக்கு. இப்ப நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப நல்லா கலந்தாச்சு. இப்ப நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே கடைசியா நெய் சேர்க்கும்போது தான் உங்களுக்கு பொங்கல் நல்லா வாசமா இருக்கும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். நெய் இன்னும் கூட தாராளமா சேர்க்கணும். அது உங்க விருப்பம். ஆனா நெய்ய வந்து உருக்காம சேர்த்துக்குங்க. அப்பதான் நல்லா வாசமா இருக்கும். இப்ப இதையும் நல்லா கலந்துட்டு எடுத்துக்கிட்டா நமக்கு அருமையான ஐயங்கார் வீட்டு மிளகு நெய் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத ஒரு நாம வாழை இலையில எடுத்துக்கலாம். இந்த இலையில போடும்போது ஒட்டாம அது விழணும். அதுதான் நல்ல பக்குவம்.
பாருங்கள் நான் போடுறேன் இப்படி ஒட்டாமல் விழுது பாருங்கள். இதை மடித்து விட்டு எடுத்தால் அதில் இலையில ஒட்டக்கூடாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள் அது ஒட்டவே இல்லை. நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடும்போது இலையில பொங்கல் வச்சு அது ஒட்டாது. அந்த மாதிரியான ஒரு பக்குவத்தில் இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆறின பிறகும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆறின பிறகு அதுக்காக தான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கெட்டியாகாது. ஆனாலும் நம்ம சாப்பிட்ற பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இந்த கரண்டியில் எடுக்கும்போதே உங்களுக்கு ஒட்டாத பக்குவத்தில் தான் இருக்கும். ஆறின பிறகும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதோட ருசி ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.